இன்றைக்கி தோட்டத்தில் தேங்காய் போடுற வேலைங்க. ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பொள்ளாச்சி சைடு பூரா தோப்புலேயும் தேங்காய் போடுறது இந்த மாதிரி சல்லை வச்சு மூங்கச்சல்லை வச்சு அது டயரில் கட்டி மரத்து வளர்த்திக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவாங்க. மரத்து வளர்த்திக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா எந்த மரத்துக்கு எத்தனை சல்லை கட்டணுமோ அத்தனை சல்லை, குட்டை மரத்துக்கு ஒரு சல்லையும் வச்சுக்குவாங்க, பெரிய மரம்னா 2 சல்லையும் கட்டிக்குவாங்க, ரொம்ப பெரிய மரம்னா 3 சல்லையும் கட்டிக்குவாங்க. அதுக்கு மேலே ஹைட்டாக இருந்ததுனா தான் அப்புறம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி முறை வர தேவையில்லைங்க. ஏறி ஏறி போடுற வேலை எவ்வளவோ ஆட்களுக்கு மிச்சம். இது வந்து ஈஸியாக போட்டுடுறாங்க. தென்னை மரம் ஏறுற தேங்காய் போடுறதுக்கு எவ்வளவோ கருவி கண்டுபிடிச்சாச்சுங்க. இன்னும் அது வந்து இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரம் போடுறதெல்லாம் இன்னும் வரலிங்க கருவிகள் எல்லாம். ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக போட்டுருவாங்க. கீழிருந்து அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க போட்டுகிட்டே இருக்கிறனால தெரியுங்க எது பழக்காய் எது வெட்டுற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுங்க. அதனால போட்டுருவாங்க. எல்லாம் போட்டு முடித்தாங்கன்னா ஆண்கள் வந்து போட்டுருவாங்க, கூட பெண்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரவலில் கிடக்கிற காயெல்லாம் எல்லாம் ஒட்டு சேர்த்தி அந்த பூமாறு அதெல்லாம் வெட்டி எல்லாம் ஒன்று சேர்த்தி வச்சுருவாங்க. இது வந்து டைம் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஒரு வண்டிக்கு இவ்வளவு அப்படின்னு அவங்களுக்கு கூலிங்க. ஒரு வண்டின்னா 1000 காய்ங்க. இன்றைக்கி குறைஞ்சது அவங்கெல்லாம் ஒரே ஆள் வந்து 4000 காய் 5000 காய் இந்த முறையில் போட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வருங்க, வேலையும் மிச்சம்.